ஒன்றும் இல்லையே. இல்ல என்னையே பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சேச்சா, நீ எப்படி நூல் கோக்குறன்னு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இது இருக்குல்ல, இதை எடுத்து இதை இப்படி வச்சு இந்த ஊசியை இதுக்குள்ள விட்டு சிபி சார், நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? வேற ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பார்த்திருந்தா என்ன லவ் பண்ணிருப்பேன்னு சொன்னீங்களே, இதுதான் அந்த வேற சந்தர்ப்பம். நீங்க நிஜமாவே என்னுடைய மாமா பையன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள உங்க மேல ஒரு பெரிய காதல் வந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. அதே மாதிரி உங்களுக்கும் என் மேல காதல் வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். தச்சாச்சு. அவ மேல தப்பு இருந்தா அதை நான் தான் பண்ணேன் என்ன மனுஷன் முன்ன நின்னு கேட்பாளே தவிர அத மழுப்பிட்டு போக மாட்டா. இப்பவும் ஒன்னால அவன் அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கா. ஆனா நீ கமுக்கமா நினைச்ச சாதிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. மாமா, நான் தான் சொல்றேன்ல, பிரச்சனை வேண்டாம் மாமா, நான் வீட்லயே இருக்கேன். தமிழ், உன் மாமா நான் சொல்றேன், நீ ஆபீஸ் கிளம்பு. மாமா போ தமிழ், போய் சந்தோஷமா வேலையை பாரு. இல்ல போ தமிழ், போய் சந்தோஷமா வேலையை பாரு. அப்படியே போயிட்டு பக்கத்துல ஏதாவது வாடகை விட்டு பாத்துக்கோ. இல்லன்னா உன் அம்மாக்காரி வாடகை வீட்டுல தானே இருக்கா, அங்க போய் அவங்க கூட இரு. திரும்ப இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. நீ இன்னொரு தடவை ஆபீஸ்க்கு போறேன்னு இந்த வீட்டு படியை தாண்டுனா அப்புறம் உனக்கு இந்த வீட்டுல மருமகளா இடம் இல்ல. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மாமா என்ன பேசுறீங்க? என்ன தமிழ், அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறா. என்ன பிரச்சனை உனக்கு? இதான் பிரச்சனை. உங்க பொண்டாட்டினா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது சரியா இருக்கும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன முட்டாள்னு வேற திட்டுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? காரணம் என்ன? நீ தப்பா முடிவு எடுக்கிறது தான். நீ ஒரு தப்பான முடிவு எடுத்தா அதை கண்டிக்கிறதுக்கு புருஷனா எனக்கு உரிமை இல்லையா? அது என்னோட கடமை. அதே மாதிரிதான் உனக்கும். எல்லா தப்புக்கும் கூட நிக்கிறது ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு அழகு இல்ல. ஓ, புருஷன் முன்னாடியா எப்படி வாழணும்னு இதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு நீங்க சொல்லி தரீங்க. அதுவும் உங்க மருமக கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா. என் விஷயத்துல மேலும் மேலும் பேசி அத்தைய ட்ரிகர் பண்ண வேண்டாம். நான் வீட்லயே இருந்துட்டு போறேன் மாமா. தமிழ், நீ இந்த வீட்டை விட்டு போறது போகாம இருக்கிறதோ ஓ விருப்பம். ஆனா ஏன் முடிவு இதுதான். யார் சொன்னாலும் ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். மாமா ப்ளீஸ் மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல,
என் விஷயத்துல அத்தை முன்னாடி நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் நான் வீட்ல இருக்கிறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ப்ளீஸ் மாமா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் கனடா கிளையன்ஸ் கூட இருந்துச்சு, அது போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஆனா அதே டைம்ல எனக்கு வேற ஒரு மீட்டிங் வந்துருச்சு. நீ என்ன பண்ற? அந்த கனடா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிடுறியா? ஆஹா, என்ன தமிழ்? தமிழ் என்ன யோசிக்கிற? உனக்கு தான் அந்த கனடா கிளையன்ஸ் நல்லா தெரியும்ல. நீ அட்டெண்ட் பண்ணுனா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அட்டெண்ட் பண்ணிடு. இல்ல சார், எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை இருக்கா? மீட்டிங்கை விட வேற என்ன முக்கியமான வேலை? சிபி விடு. தமிழ் தான் வரலன்னு சொல்றல்ல, என்ன அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். வர வர ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.